இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான அதே சமயம் டேஸ்ட்டில் தாறுமாறு பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க. அவரைக்காய்னாலே சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் காரம் தூக்கலாக வச்சு செஞ்சு பாருங்கள், தட்டில் சோறே மிச்சம் இருக்காது. குறிப்பாக தயிர் சாதத்துக்கு இது வேறு லெவல் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. வறுவல் செய்ய போகிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா படபடான்னு வெடித்து அடங்கினதும் பொடுசாக நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயை உள்ளே சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். முதல்ல அந்த எண்ணெயிலேயே காய் நல்லா வதங்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது காய் நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். காய் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். கலருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா காரம் தாங்க. அதனால் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக கூட போட்டுக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது காரம் சும்மா சுருன்னு இருக்கும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. காயோட மசாலா ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா வாசனைலாம் போனதும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணுங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, சும்மா கொஞ்சமாக ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மிதமான தீயில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. தண்ணெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு காய் நல்லா சுருள வதங்கி வரணும். இடையில ஒரு வாட்டி 2 வாட்டி திறந்து கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிடுச்சா? அந்த மசாலா காயோட ஒட்டி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நிமிஷத்தில் காரசாரமான அவரைக்காய் வறுவல் ரெடி. இதை அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க, ருசி சும்மா தாறுமாறாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜில்லுன்னு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுங்க, ஆமர்தமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேவரட் டிஷ் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி புது புது ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.